ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ பிஎன் டாக்கிஸ் பிரைம் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு த ஷோ. அதாவது வாரம் முழுக்க ஒரே ஒரு நாள் காத்துட்ருக்குறோம். அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கான நாள் தான். அதாவது சனி ஞாயிறு வந்தாலே வந்து எங்கள் சென்ட்ராஸை கையில் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி வந்து நாங்கள் பயங்கரமாக இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி குதிச்சுட்ருப்போம். அது மாதிரி விஜய் சேதுபதி அண்ணன் வந்தாலே வந்து இந்த வாரம் வீக்கெண்ட்லாம் பயங்கரமாக செஞ்சு விட போகிறார் அப்படின்ற மாதிரி வேற மாதிரி காத்துட்டு இருந்தோம். அதுவும் இன்றைக்கி ப்ரோமோலாம் பார்க்கும்போது ஓகே இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது அப்ஜய் அப்படின்ற மாதிரிலாம் பல துடின்னு காத்துட்டு இருந்தோம். பிடிக்கிற அளவுக்கு அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னதான் நடந்துச்சுன்றத இன்னைக்கான வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வந்த உடனே விஜய் சேதுபதி ஒரு பயங்கரமான என்ட்ரிலாம் கொடுத்து உள்ள வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட்டீஸ் பண்ணாப்புல. என்ன விஷயம் சொல்லுவாரு நம்ம எல்லாம் பயங்கரமா காத்துட்டு இருக்கோமோ அதே விஷயத்த சொல்லிட்டாப்புல. நம்ம ஒரு டாஸ்க் கொடுத்து விளையாட சொன்னா இவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜோடியா சுத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்களோட சுத்திட்டு இருக்காங்க. இது எந்த வகையில கேம், எந்த வகையில நியாயன்றது நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம தான் வந்து பைத்தியம் பார்க்குற, நம்ம தான் பைத்தியகார ஆஸ்பத்திரியில் சேர்க்கணுன்ற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னாப்புல. சரி அதுக்கெல்லாம் விடுங்க. அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்றத போய் வாங்க பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி வெள்ளிக்கிழமை எபிசோடுக்குள்ள போனோம். வெள்ளிக்கிழமை எபிசோடு போனா வியாழக்கிழமை நைட்டு முடிஞ்சதே வெள்ளிக்கிழமை காமிச்சிட்டு இருந்தாங்க. வியாழக்கிழமை நைட்டு வந்து நம்ம எஃப்ஜேவையும் வினோத்தையும் உள்ள ஜெயிலுக்கு போட, வினோத் வந்து ஒரு சைடு ஓரமா கொரட்டை விட்டு தூங்க, எஃப்ஜேவும் வியானாவை மட்டும் தனியா உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்காங்க. அந்த கடையில என்ன விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து ஏன் இப்படி பண்ற, உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. வியானா ஒரு பக்கம் சொல்ல, எஃப்ஜே வந்து ஆமா எனக்கும் ஒரே மாதிரி இருக்குது, நீ உனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அதே ஃபீலிங்ஸ் தான் எனக்கும் இருக்குது, நீ அதெல்லாம் பத்தி பயப்படாத, வெளியில அந்த மாதிரி ஆயிரம் இல்லை, அந்த மாதிரிலாம் எல்லாம் பயப்படாத, நீ ஸ்ட்ராங்கா இரு, உன் கேம் ஆடு, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், எனக்கும் உன்னை பத்தி நல்லா தெரியும், ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி வியானா ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் இடிக்குதுன்னு பார்த்தா அவங்க கையா இல்ல நீ பண்ற விஷயம், அதாவது உன் கை வந்து என் மேல படும்போது என் ஹார்ட்லாம் வந்து லேப்டாப் வந்து ரொம்ப பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கு. அப்படியாமா உங்களுக்காமா ஹார்ட் லேப்டாப் துடிச்சிட்டு இருக்கு, அப்போ பாக்குற எங்களுக்கு எந்த மாதிரி துடிக்குன்றதை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து பார்க்கணுமா அப்படின்ற தலையெழுத்துல நாங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கோம். ஒரு சில பேர் வந்து இது ரொம்ப கியூட்டா இருக்குன்ற பேர்ல வந்து சோசியல் மீடியா போட்டுருக்காங்க. ஆனா உண்மையா பார்த்து ரசிக்கிற எங்களுக்கு தான் தெரியும் அது கியூட்டா கிரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் நைட்டு இவங்களோட கான்வர்சேஷன் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருந்த கேப்ல வந்து அட்லீஸ்ட் இந்த கான்வர்சேஷன் முடிப்பாங்கன்னு பார்த்தா ஒரு வழியா முடிச்சு விட்டாங்க. முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். அதாவது வழக்கம் போல வந்து எஃப்ஜே வந்து ஒரு மேனேஜர் ஒன்று வச்சிருக்காப்ல. வியானா வந்து தலையில வந்து அப்பப்போ ஆட்டுக்குட்டியை தட்டி விட்டு எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி வியானாக்கு வந்து எஃப்ஜே வந்து தட்டி விட்டு இருந்தாப்ல. அப்படி தட்டி விட்டு எந்திரிச்சு பார்த்தா கேட்டுக்கு அதுவும் மூடி இல்லாம திறந்து இருக்குங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, அதாவது கேட்டுன்றது எது கொடுத்துருக்கோம்னா சாவி வச்சு பூட்டி அது பத்திரமா வச்சுக்கிறது அந்த ஜெயிலில் இருக்கிற கேட்டை கொடுத்துருக்கோம். இவங்க என்னன்னா திறந்து விட்டுட்டு அவங்க பாட்டு ஜாலியாக உட்காந்துருக்காங்க. பிக் பாஸ் நடுராத்திரி நீங்க தூங்கிட்டீங்களா, இதில் பத்தி கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு பக்கம் பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன ஒருவேளை அந்த இடத்துல வினோத் இல்லைன்னா வினோத் இல்லைன்னா ஒன்றும் ஆயிருக்காது, இதெல்லாம் எதுக்கு இப்படி நடக்குதுன்றது எனக்கு ஒன்றும் புரியல. இது ஒரு பக்கம் பயங்கரமா போயிட்டு இருந்த கேப்ல அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோன்னா வெள்ளிக்கிழமை எபிசோடுக்குள்ள வந்தாச்சு. சரி வெள்ளிக்கிழமை எபிசோட்ல என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா வினோத் வந்து அப்பவும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாப்ல. எஃப்ஜேவும் சாண்ட்ரா உட்காந்து பேசிட்டு, அதாவது சாண்ட்ரா வந்து கேட்குறேன், ஏ பார்வதி பாவம் தானேப்பா, அந்த பிள்ளை ஒத்தாலாம் வந்து தனியாக நின்று கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் சமைச்சு போட்டுச்சு, வீடை கிளீன் பண்ணிச்சு, அது 14 பேருக்கு சமைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி இப்போ சாண்ட்ரா வந்து எஃப்ஜே கிட்ட சொல்ல, இல்லை எனக்கு தெரியும், பட் நான் வேணும் தான் பண்ணேன், இந்த கை அடிபட்டதுல எனக்குலாம் வேலை பார்க்கலாம், பட் நான் வேணும் தான் பண்ணேன் பார்வதியை பழி வாங்குறதுக்கு. அதுக்கு சாண்ட்ரா வந்து சொல்றாங்க, நீ பண்ற ரொம்ப தப்பு எஃப்ஜே, இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க கூட. இதே பழைய சாண்ட்ரா இருந்தால் வேற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. பட் நேற்று போன வாரம் போட அந்த மாதிரி போடுனால சாண்ட்ரா வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசினாங்க எஃப்ஜே. நீ பண்ண தப்பு எஃப்ஜே, 14 பேர் சமைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, அதில் நீ இப்படிலாம் பேசக்கூடாது, நாளைக்கு இது பார்வதிக்கு தெரிஞ்சா என்ன ஆயிரும் அப்படின்றது யோசிச்சு பாரு எஃப்ஜே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு வந்து வீக்கெண்ட் எபிசோட்லேயே போட்டு கொடுத்துட்டாங்க. அது வேற கதை. அது வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. கேப்ல வந்து பிக் பாஸ் வந்து சாப்பாடு நிறைய அமிச்சாங்க. அது பிக் பாஸ் அமிச்சாங்கன்னு பார்த்தா கவின் வந்து அவரோட படம் நல்லபடியா சக்சஸா போயிட்டு இருக்க காரணத்தினால பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற அந்த 12 பேருக்கும் பிரியாணி அமுச்சு விட்டனால வினோத் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் என்ன, அமித் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் என்ன, அரோரா கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ல ஐயோ வேற மாதிரி அரோரா கொடுக்குற எக்ஸ்பிரன்சஸ். அதனால 100 நாள் சாப்பிடாம இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உள்ள இருக்கிற 12 பேரும் கண்டஸ்டன்ட் அந்த ரியாக்ஷன் கொடுத்தாங்க. புரியுது உங்களோட பிரியாணி வெறி என்னன்றது புரியுது. பட் அந்த சாப்பாடு கொடுத்து மாஸ்க் டீம்ல இருந்து அனுப்பிச்சுப்பட்ட அந்த மாஸ்க் படத்துக்காக கவின் வந்து அந்த சாப்பாடு வந்து உள்ள இருக்கிற பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து கனி எஃப்ஜே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது எதை பத்தி பேசிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜேவோட காதல் கதையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அது உங்களுக்கே தெரியுமா இல்லையா, இல்ல எனக்கு தெரிஞ்சுதான் நீங்க இதெல்லாம் பண்றீங்க, இல்ல வியானா வந்து அவங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறா, வியானா ரொம்ப தெளிவா இருக்கிறா, அப்ப நீப்பா நான் தான் தெளிவு இல்லாம சுத்திட்டு இருக்கிறேன், என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு தெரியாம, பட் நாங்கெல்லாம் உங்களை ஓட்டுறோம், கனி வியானா எஃப்ஜே வியானா அப்படின்ற மாதிரிலாம் ஓட்டுறோம், அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு இல்லையா, நீங்களும் அதை அக்செப்ட் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா எங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்னப்பா
என்னப்பா தம்பி சொல்ல வர, ஒன்றும் புரியல, ஒன்று இருக்குன்னு சொல்லி இல்லை இல்லைன்னு சொல்லி ஒன்றுமே புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆக மொத்தம் எஃப்ஜே என்ன சொல்ல வர்றாருன்னா, இது வெளியே போய் பெரிய பிரச்சனையானாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, இதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி எஃப்ஜே வந்து சொல்ல, இதை கேட்டால் வியானா என்ன சொல்லுவாங்கன்றது தெரியல. வியானா வந்து எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அம்மா பார்த்துருவாங்க, எங்கள் அப்பா பார்த்துருவாங்க, எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி வியானா கொடுக்குற ஒரு டைலாகாக இருக்கட்டும். அந்த டைலாகை சொல்லிட்டு அவங்க கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் வந்து கனியக்கா வந்து இதை சமாதானப்படுத்தி இந்த பிரச்சனை முடிச்சு வைப்பாங்கன்னு பார்த்தா இது பிரச்சனை கிடையாது, இது அந்த மாதிரி ஒரு விஷயமா போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் பார்த்தா அதுக்கெல்லாம் முடிவுலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி கனியக்கா வந்து அந்த டாபிக் அப்படியே முடிச்சு விட்டாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் திருப்பி விஜய் சேதுபதி என்ன வந்தாச்சு, வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். எடுத்தோன்னே சரி வாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனோம். பிக் பாஸ் உள்ள போனோன்னே எடுத்தோன்னே எல்லாருக்கும் வணக்கம் 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 சொல்லி ஆரம்பிச்சு எடுத்தோன்னே ரொம்ப ஃபன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற ஆடியன்ஸ்க்குலாம் வந்து 100 ரூபா கொடுத்து கைத்தட்ட வச்ச மாதிரி எல்லாருக்கும் கைத்தட்ட வச்சு பயங்கரமா கைத்தட்டுற பிராக்டிஸ் கிளப் மாதிரி பிக் பாஸ் டீம் உள்ள போனீங்கன்னா வந்து அந்த ஆடியன்ஸா போனீங்கன்னா அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்க்குலாம் கீழே இருக்கிற ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா கைத்தட்டி என்ஜாய் பண்ணாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து வினோத்துக்கு வந்து சொன்ன, என்னப்பா வினோத் நல்லா இருக்கீங்களா, உங்க தலை அடிப்பட்டது பரவாயில்லையா அப்படின்னு. பரவாயில்ல, ஓகே சூப்பர். அதே மாதிரி சபரிக்கு ஒரு அப்ரிசியேஷன், சபரி இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுருக்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். அந்த சபரி நானே டெய்லி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரேன், எனக்கு ஒரு மாதிரி என்னை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கும்போது ஓகேப்பா நல்லா இருக்குப்பா, நம்ம அண்ணனா சகோதரனா சொல்கிற ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லாருக்கும் மாறி மாறி அப்ரிசியேஷன். இந்த ஸ்டூடெண்ட் டாஸ்க் எல்லாருமே பயங்கரமாக ஆடினீங்க, டீச்சராக இருந்தீங்க எல்லாருமே பயங்கரமாக ஆடினீங்க, கொடுத்த கேம் ரொம்ப சிறப்பாக ஆடினீங்க. அண்ணே இதெல்லாம் இவங்க மனசை தேத்துறதுக்காக சொல்கிறேன்னு தெரியுதுண்ணே, பட் இருந்தாலும் கொஞ்சம் நியாயம் வேண்டாம், ஓவர் புகழ்ச்சி வேண்டாண்ணே அப்படின்னு மாதிரி தான் எங்களுக்குலாம் இருந்துச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் சபரியை கூப்பிட்டு உள்ள ஸ்டோர் ரூமில் ஒரு பரிசு ஒன்று இருக்குது, அந்த பரிசு போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு மாதிரி பரிசு எடுத்துட்டு வரும்போது தெரிஞ்சு போச்சு அது ஃபோட்டோ ஃப்ரேம்னு சொல்லிட்டு உடனே பார்வதி, நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் பார்வதி அது சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே ஹோஸ்ட்டாக இருக்கிறேன், நீங்கள் ஹோஸ்ட் கிடையாது அப்படின்னு மாதிரி அங்கேயே பார்வதிக்கு எடுத்துன்னு ஒரு நோஸ் கட்டு விழுந்துச்சு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து சபரி எல்லாரும் உட்காந்து மாறி அம்முக்குட்டி அப்படின்னு மாதிரி காவலன் படத்தில் வடிவேல் சார் எப்படி போர்டை வச்சு நிற்போம் அந்த மாதிரி சபரி வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த ஃபோட்டோ வந்து காமிச்சிட்டு இருந்தாப்புல. அது ஒரு பக்கம் போயிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கப்பா இப்போதான் கதைக்கு வரும், இப்போதான் கதை இங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு மாதிரி சேதவனை எடுத்தோன்னே வந்து இந்த வாரம் எஃப்ஜே தலையாக பெர்ஃபார்ம் பண்ணாரா இல்லையான்றத எல்லாருக்கோட ஒப்பீனியனை சொல்லுங்கப்பா. முதல்ல யார் ஆரம்பிக்கிறீங்க? எல்லாரும் அவங்க கருத்தை ஆரம்பிச்சாங்க. அரோரா ஒரு பக்கம் அவங்க கருத்தை சொல்ல எல்லாரும் மாறி அவங்க கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. டக்குன்னு வந்து ரம்யா வந்து அவங்க கருத்து ஒன்று சொன்னாங்க. அதாவது நான் கூட தூங்கிட்டு இருந்தேன் சார், எஃப்ஜே அதை கூட கண்டுக்கல. ஏமா நீ பண்றது ஏதோ ரொம்ப பெருமை மிக்க வேலையை பண்ற மாதிரி, நான் தூங்கிட்டு இருந்தேன் சார் என்ன கூட வந்து கேட்கல, நீ பண்றது தப்பு, பிக் பாஸ் ரூல் படி தூங்கவே கூடாது, அதை வேற நீ பண்றது தப்பு, அவர் வேற வந்து கேட்கணுமா, முதல்ல நீ மாத்திக்கோமா அப்புறம் அவர் வந்து மாத்திப்பாரு அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. வியானா எந்திரிச்சு அவங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. வியானா அவங்க கருத்தை தெரிவிக்கும் போது நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரிஞ்சுச்சு. வியானா வந்து அவங்க கருத்தை தெரிவிக்கல, எஃப்ஜே வந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்க கருத்தை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி நமக்கு தோன்ற நேரத்தில் சேதனே கூப்பிட்டாங்க. வியானா நீங்க சொல்ற பதில் வந்து நீங்க எஃப்ஜேவை காப்பாத்துற மாதிரி இருக்கு, அதனால இந்த மாதிரி பதிலாம் சொல்லாதீங்க, உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லுங்க, தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போனாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எஃப்ஜே கிட்ட திருப்பி எஃப்ஜே இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட பதில் இருக்கா சார்? ஆமா சார் என்கிட்ட இருக்கு சார், நான் தலையா இருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சு சார். என்னப்பா பிரச்சனை தீர்த்து வச்சேன்னா சார் அந்த டிஷ்யூ பிரச்சனை அப்புறம் அந்த தூங்குற மேட்டர்லாம் நான் தான் தீர்த்து வச்சேன் சார். டிஷ்யூ பிரச்சனை என்னப்பா டிஷ்யூ பிரச்சனை? இல்ல சார் ஒவ்வொரு ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் இவங்க டிஷ்யூ பேப்பர் பயங்கரமா வேஸ்ட் பண்றாங்க, அதனால டிஷ்யூ பேப்பர் நான் அந்த நாள்ல இருந்து எல்லாத்தையும் என் ரூம்ல போட்டு அடுக்கி வச்சிட்டேன், அதனால அது நான் மிச்சப்படுத்திருக்கேன் சார். ஒரு தலையா இருந்தா இவ்வளவு இதை ஒரு பிரச்சனை இந்த தலையா இருந்து தீர்த்து வச்சியாப்பா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து எஃப்ஜே என்னப்பா எஃப்ஜே சொல்றதுனால இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சப்பா அப்படின்னு சேதனை கூப்பிட்டு எல்லாரும் கேட்க சுபிக்ஷா முதல்ல எந்திரிச்சு சார் இன்னைக்கு காலைல கூட பாத்ரூம்ல டிஷ்யூ காலி ஆயிடுச்சு, எஃப்ஜே ரூம்ல இருந்து நான் தான் எடுத்து வச்சேன், எஃப்ஜே அதை கூட கண்டுக்கல சார், ஒரு தலையா இருந்துட்டு இதை கூட பண்ண மாட்டாருன்ற மாதிரி சுபிக்ஷா ஆரம்பத்துல இருந்து எஃப்ஜே மேல எஃப்ஜே அதை பண்ணல எஃப்ஜே இதை பண்ணல அப்படின்னு மாதிரி சுபிக்ஷாவோட வன்மம் அங்கேயே தெரிஞ்சு போச்சு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து திருப்பி எஃப்ஜே வியானா ரோஸ்ட் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதாவது எஃப்ஜே நீ யாருக்கு கேம் ஆடுறீங்களான்னு தெரியல, ஏன்னா யாருக்கோ கேம் ஆடுறீங்க, உங்களுக்கு கேம் ஆடுறீங்க மாதிரி வியானாக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு பயங்கரமான ரோஸ்ட் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஆக மொத்தம் சேதனை கூப்பிட்டு எஃப்ஜே வியானா பண்றத இன்டைரக்டா இல்ல டைரக்டாவே கூப்பிட்டு கலாஸ்டாப்ல நீ இந்த மாதிரி பண்றது சரியே கிடையாது, நீ தான் சொன்ன முதல் வாரத்துல இருந்து நான் பயங்கரமா கோவப்பட்டு இருந்தேன், போன வாரம் ரொம்ப சட்டிலான அதுக்கான உனக்கு பாராட்டுகள்லாம் வாங்க தெரிஞ்சிச்சுல, அப்ப இந்த வாரம் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க மாதிரி எஃப்ஜே வந்து விட்டு வளாசி தள்ளிட்டாப்ல. ஆனா இதுதான் 50 நாளா உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் எஃப்ஜேவை நீங்க கேள்வியே கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கடைசியில இப்போ வந்து கேட்டீங்க பாருங்க, இப்போதான் எங்க மனசு ரொம்ப ஆறி இருக்குன்னு அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. வியானாக்கும் அதே மாதிரி ஒரு பக்கம் ரோஸ்ட் போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து சுபிக்ஷாவோட வைத்தறிச்சல் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி சுபிக்ஷா என்ன சொன்னாலும் வந்து எஃப்ஜே என்ன குறை சொல்ல, ஆமா சுபிக்ஷா ஆமா எஃப்ஜே அப்படி பண்ணாரு எஃப்ஜே இப்படி பண்ணாரு அப்படின்னு மாதிரி சுபிக்ஷாக்கு என்ன கடுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவும் வியானா உட்காந்து ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருந்தாங்க. நம்ம நட்பு வந்து எஃப்ஜே வந்து பிரிச்சுட்டு போயிட்டாருன்ற கடுப்புல வந்து எஃப்ஜே மேல பயங்கர காண்ட்ல இருக்காங்க சுபிக்ஷா. இதன் மூலமா தெரிய வருது சுபிக்ஷா அவங்க வைத்தறிச்சலுக்கு ஒரு அளவுன்றது ஒண்ணு இருக்கு, ஆனா அளவு கடந்த அந்த வைத்தறிச்சல் வந்து எஃப்ஜே மேல கொட்டுறது பச்சையா தெரியுது சுபிக்ஷா, அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் சுபிக்ஷா அப்படின்னு மாதிரி தெரிஞ்சு வந்துச்சு. திருப்பி வந்து வேதனை கூப்பிட்டு தலையா நீ என்ன பண்ண, வாடனா என்ன பண்ண சார்? 2 மாவும் நான் எதுவும் பண்ணல சார், தலையா எந்த இடத்துல வரணும் கூட எனக்கு தெரியல சார், நான்
வந்து கொஞ்சம் இது ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்தேன் சார். அந்த ஒரு மாதிரி என்னன்ற மாதிரி எனக்கு தெரியும்பா, பட் ஏன் அதை ஏன் நீ பண்ணல அப்படின்ற மாதிரி சேதனை கூப்பிட்டு கேள்வி கேட்க, சாரி நான் என் மேலே தான் தப்பு, நான் மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ஓ இந்த இடத்துல உனக்கு கன்ஃபியூஷன்லாம் வருது, என்ன கன்ஃபியூஷன், எந்த இடத்துல தலையா வருதுன்னு தெரியல சார், எந்த இடத்துல வாழனா வருதுன்னு தெரியல சார் அப்படின்னு மாதிரி இது ஒரு பிரச்சனையா வந்து போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் வந்து நீ பண்ணது தப்பு தான்ப்பா, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதா அப்படின்னு மாதிரி அப்படின்னு அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு, சரிப்பா அடுத்த பிரச்சனை என்னப்பா அப்படின்னு கேட்டிருந்த கேப்ல வந்து, சார் அந்த பாரு குக்கிங் பிரச்சனை. ஆமா பாரு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, 12 பேருக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க தனியாளா இருந்து. சரி எஃப்ஜே உன் கையில அடிபட்டுருச்சு, அதையே அவனால வேலை செய்ய முடியல நீ சொல்லிட்ட, ஓகே அப்புறம் ஏன் நேத்து போயிட்டு சாண்ட்ராட்ட போயிட்டு பாரு நான் வேணும்னு வேலை வாங்கினேன், என்னால வேலைலாம் பண்ண முடியும், அவங்க சும்மா நம்மளை எவ்வளவு நாள் பழி வாங்கணுன்றதுக்காக அந்த வேலை பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு மாதிரி சேதனை வந்து போட்டு உடச்சு விட்டாப்ல. அதை உடச்சு விட்டது சாண்ட்ராவா இருக்கட்டும், பாரு பார்த்து இப்படி சொன்னதுக்கு அப்புறம் பாரு வந்து பாரு அழுகை பார்க்கும்போது நமக்கு ஒரு நிமிஷம் வந்து கண்ணு கலங்கிருச்சு. அந்த மாதிரி ஒரு அழுகை வந்து பாரு விட்டாங்க. சேதனை வந்து பற்ற வச்சுட்டியான பரட்டா அப்படின்ற மாதிரி பற்ற வச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டாப்ல. ஸ்ட்ராட்டஜியாக கேம் ஆடுங்க, இந்த கேம்னால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து பற்ற வச்சுட்டே பரட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, உடனே வந்து பார்வதி எல்லாரும் உட்காந்து சமாதானப்படுத்துறாங்க. பார்வதி இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா பக்கத்தில் இருந்த பிரஜின் ரியாக்ஷன், ஓ என்னது அப்படியா உண்மையா என்ன எப்படின்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பிரஜினோட ரியாக்ஷன் ஒரு பக்கம் இருந்த. சேதனை ஒரு பிரேக் போயிட்டு வரன்றமோ ஒட்டுமொத்த இருக்கிற எல்லா கண்டெஸ்டன்ட்டும் சேர்ந்து பார்வதியை ஹீல் பண்றதுக்காக வந்துட்டாங்க. என்ன பார்வதி இதுக்கெல்லாம் வருத்தப்படாத பார்வதி, அவன் பண்ண ரொம்ப தப்பு அப்படின்னு முதல்ல அரோரா வந்து நியாயப்படுத்துறாங்க. நான் சொன்ன அன்னைக்கே சும்மா கூட அறுத்துருக்கலாம் கையை அப்படின்னு மாதிரி நானும் வந்து அரோரா வந்து நியாயப்படுத்துறேன். அரோரா உங்களுக்கு பார்வதி மேல என்ன வெஞ்சன்ஸ் இருக்குன்றது தெரியும், அதே மாதிரி அன்னைக்கு பார்வதி சமைக்க முடியாம இருக்காங்க அப்படின்ற போது ஒட்டுமொத்த 12 பேர் சேர்ந்து பார்வதிக்கு அகேன்ஸ்டா நின்னீங்களே, அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையாப்பா எஃப்ஜே பண்ண தப்பு. இன்னைக்கு வந்து அதே 12 பேர் வந்து பார்வதி வந்து சமாதானப்படுத்துறீங்க, இதுல என்ன பண்றீங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. ஒண்ணு நீங்க பண்ணது தப்புன்றது நியாயப்படுத்துறதுக்காக இப்ப பார்வதி வந்து சமாதானப்படுத்துறீங்களா, இல்ல எஃப்ஜே வந்து சேஃப் கார்டு பண்றதுக்காக நீங்க சமாதானப்படுத்துறீங்கன்னு தெரியல. அன்னைக்கு அதே 12 பேர் தான் பாரு சமைக்காம நிற்கும் போது வந்து நீங்க எல்லாம் எதிர்த்து சண்டை போட்டீங்க, பாரு வந்து சமைக்க மாட்டாங்க, விக்ரம் சொல்ற பேச்சை தான் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை வந்து கிரியேட் பண்ணீங்க. இன்னைக்கு அதே ஒண்ணு பாருக்கு தப்பா நடக்கும்போது வந்து அப்படியே அந்தர் பல்ட்டி அடிக்கிறீங்களா 12 கண்டெஸ்டன்ட் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. திவ்யா வந்து கூப்பிட்டு எஃப்ஜே கிட்ட கேட்கறான், நீ இருந்தாலும் சொல்லிருக்கலாம் எஃப்ஜே, நீ பண்ற ரொம்ப தப்பு அப்படின்னு திவ்யா ஒரு பக்கம் எஃப்ஜே கூப்பிட்டு திட்டிட்டு இருந்தாங்க. திருப்பி வந்து வியானா வந்து எந்திரிச்ச உடனே, சொல்லுங்க வியானா இப்ப மாதிரி எஃப்ஜே பண்ண என்ன தப்புன்னு தெரியுமா? சார் நான் எஃப்ஜே பண்ணது என்ன தப்புன்னு எனக்கு தெரிய வந்துருச்சு சார். என்னது சார்? இல்ல சார் நான் வந்து நிறைய திருட்டு வேலை எல்லாம் பண்ணேன், அதே மாதிரி என்ன ஸ்விம்மிங் பூல்ல வந்து வினோத்தும் விக்ரமும் தள்ளி விட்டாங்க, அப்போ வந்து தலையா அவர் என்ன பண்ணலன்னு கேட்டா உனக்கு என்ன பண்ணலன்ற மாதிரி தான் நீ பேசிட்டு இருக்கீங்களா வியானா அப்படின்னு மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில வந்து சேதனை ஒரு கட்டம் டென்ஷன் ஆகி, வியானா நீ பண்றது என்ன பண்றதுன்றது உனக்கே தெரியல, எதுக்கு எடுத்தாலும் அம்மா பிரச்சனை அப்பா பிரச்சனை, அப்பா பாத்துருவாங்களோ அம்மா பாத்துருவாங்களோ, எஃப்ஜே அதை பண்றாரு எஃப்ஜே இதை பண்றாருன்ற ஒரு பிரச்சனையாவே பண்ணிட்டு இருக்கீங்களா வியானா, அதை தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டீங்களா இந்த வியானா, டாஸ்க் ஏதோ ஓரளவு கேம் ஒழுங்கா ஆனீங்க தவிர மத்த எதுவுமே நீங்க ஒழுங்கா பண்ணல அப்படின்னு மாதிரி வியானாவுக்கும் எஃப்ஜேக்கும் திருப்பி பயங்கரமான ரோஸ்ட் போயிட்டு இருந்த கேப்ல வந்து ஒரு ஸ்பெஷல் கேமியோ வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்தாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா அனில். அதாவது அனில் பேர் வந்து ஹேமநாத் தான். எதுக்கு ஹேமநாத்னு பேர் வச்சாங்க தெரியல. அனில் வந்து என்ன அனில் இங்கே வந்துருச்சு அப்படின்னு மாதிரி அனில் கிட்லி தூக்கி வினோத் இருறாப்ல. சரி அனில் வந்த காரணத்தினால 5 நிமிஷம் பிரேக் போடுறேன், தேங்க்ஸ் அனில் அப்படின்னு சொல்லிட்டு சேதனை ஒரு பக்கம் சொல்லிட்டு போக, அனில் உள்ள வரும்போது நம்ம பசங்களாம் மண்டைக்குள்ள வராங்க. அனில் அப்படின்ற மாதிரி மண்டைக்குள்ள நம்ம மைண்ட் வேற எங்கேயோ போகுது. திருப்பி அனிலுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சு விட்டு திருப்பி வந்து வியானா வந்து அனில் என்ட்ரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அரோரா வந்து அவங்க கம்ப்ளைண்ட் வந்து திருப்பி எதிர்த்து வைக்கிற நேரத்தில் வந்து எஃப்ஜே கூப்பிட்டு, எஃப்ஜே இப்போ மாதிரி நீ பண்றது தப்புன்னு ஒத்துக்க எஃப்ஜே. இல்ல சார் நான் வந்து ஒன்று சொல்ல அப்படின்ற போது எஃப்ஜே வந்து அவரோட ஆட்டிடியூட்ல ப்ரூ ஸ்வாக் ப்ரூ அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூட்ல பண்ணிட்டு இருந்தாப்புல. நடுவில் வந்து எஃப்ஜேக்கும் சேதுபலனுக்கும் ஒரு பயங்கரமான கிளாஸ் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எஃப்ஜே, நீ பண்றது ரொம்ப தப்பு, நீ பண்ற ஆட்டிடியூடும் அதோட வெளிப்பாடுகளும் உனக்கு தெரிய மாட்டேங்குது, ஒரு தலையா நீ என்ன பண்றியோ, இதே நேற்று ஜெயிலில் பேசும்போது ஆட்டிடியூட் வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ ஆட்டிடியூட் வேற மாதிரி இருக்கு, இதெல்லாம் நீ என்கிட்ட பண்ணிட்டு இருக்க கூடாது எஃப்ஜே அப்படின்னு மாதிரி சேதனை கூப்பிட்டு எஃப்ஜே லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருந்தாங்க. எங்களோட பல நாள் ஆசையில் நிறைவேற்றி வச்சிட்டீங்க சேதனை அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல சேதனனுக்கு ஒரு பயங்கரமா கிளாஸ் ஒன்று போயிட்டு இருந்த கேப்ல நடுவில் ஒரு பிரேக் வந்ததுக்கு அப்புறம் வியானா கூப்பிட்டு எஃப்ஜேக்கு அட்வைஸ் பண்றாங்க. எஃப்ஜே இங்க பாரு எஃப்ஜே, உன்னோட ஆட்டிடியூட மாத்திக்கோ, உன்னோட கேம் பிளே மாத்திக்கோ, அடுத்த வாரத்துல இருந்து இப்பெல்லாம் பண்ணாத எஃப்ஜே, இது நல்லதுக்கு இல்ல, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு மாதிரி வியானா என்னம்மா சொல்றதெல்லாம் சொல்லிட்டு திருப்பி எஃப்ஜே வந்து சமாதானப்படுத்துறியோ. நம்மால் உடனே சரி ஓகே வேணா அறிவு ஓகே அப்படின்னு கேட்கும்போது ஐ எம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல, திருப்பி இவங்களை திருத்த முடியலையே அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் இருந்துச்சு. கடைசியில் இன்றில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பெஸ்ட் ஒஸ்ட்ன்ற டாஸ்க் வந்து நம்ம பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தா, இல்ல யார் பெஸ்ட் யார் ஒஸ்ட்னு சூஸ் பண்றதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு பெரிய ஆதங்கம் இருந்துச்சு. கடைசியில் வந்து சேதனே எல்லாத்தையும் சொல்லி கடைசியா சொல்லுங்கப்பா யார் பெஸ்டா ஆடினாங்க யார் ஒஸ்டா ஆடினாங்க. பெஸ்டா ஆடினது வியானா, அவங்க கேரக்டர்ல இருந்து அவங்க வெளியவே வரல, அந்த சுட்டித்தனம் பண்றது திருட்டு வேலை பண்றதுல வியானா கரெக்டா கேம் ஆடினாங்க. அதுக்கு விஜய் சேதுபதியால வியானா வந்து அப்ரிசியேஷன் வாங்கினேன். சரி யார் ஒஸ்டா பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து எதுவுமே பண்ணல. அதான் அட்லீஸ்ட் எப்படி பண்ணணும்னு கூட தெரியல அதுக்கு. அதனால இந்த வாரம் ஸ்டூடெண்டா ஒஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணது ரம்யா. இப்போமாவது புரியுதா? முதல்ல இந்த பெஸ்ட் ஒஸ்ட்டை ஸ்ட்ராட்டஜிஸ் வைஸ் சூஸ் பண்றது நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சேதனை கொடுத்து லெஃப்ட் சேதனை கூப்பிட்டு எல்லாரையும் திட்டினாப்புல. கடைசியில் ரம்யா தான் ஒஸ்ட்னு சொல்லும்போது ரம்யா மூஞ்சி ஒரு பக்கம் கலங்கிருச்சு. என்னம்மா ரம்யா எதுக்கு எடுத்தாலும் அழுகிறியா ரம்யா? போன வாரம் சொல்லும் போது அழுகிறா, இந்த வாரம் ரம்யான்னு பேர் சொன்னாலே அழுதுருவ போல, ரம்யால ஆறுன்னு சொன்னாலே அழுதுருவ போல. அது மாதிரி ரம்யா வந்து எல்லாத்துக்கும் அழுதுட்டு இருக்காங்க. நமக்கு தான் புரியல ஏன் ரம்யா அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து இந்த பெஸ்ட் ஒஸ்ட்ன்ற பிரச்சனை முடிஞ்சு போய் கடைசியில் வந்து சேதனை எல்லாரையும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் கேம் ஆடுறீங்க, முதல்ல இந்த ஸ்கூல் டாஸ்க்கு எப்படி கேம் ஆடுறதே தெரியல. நம்மளும் வாரம் கத்திட்டு இருந்தோம் இந்த வாரம் ஃபுல்லா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கேமே ஆட தெரியல அப்படின்ற மாதிரி. கடைசியில் சேதனை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, ஒரு ஸ்டூடெண்டா பெர்ஃபார்ம் பண்ண தெரியல, ஒரு டீச்சரா பெர்ஃபார்ம் பண்ண தெரியல, உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்போம் ஆனா எதுவுமே பண்ணல. ஆனா ஆரம்பத்துல அண்ணன் எங்களை வஞ்ச புகழ்ச்சிங்க. ஆமா அது வஞ்ச புகழ்ச்சி தான், உண்மையான புகழ்ச்சி கிடையாது அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் சேதனை கூப்பிட்டு எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணி ஒட்டுமொத்தமா அந்த கேம் ஒழுங்காவே ஆடலை, நீங்க இதை வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம், அது உங்களால கொண்டுவே போக முடியல அப்படின்னு மாதிரி முடிச்சு விட்டாப்ல. கடைசியில் வந்து நாளைக்கு எபிசோட் ஓட்டுறதுக்காக இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு பேனா பேப்பர் கொடுக்க போறது. அந்த மொட்டை கடிதாசி வந்து நீங்க யாருக்கு என்ன எழுதணுமோ எழுதிக்கலாம், ஆனால் எழுதுற ஆள் பேர் மட்டும் மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு மாதிரி மொட்டை கடிதாசி டாஸ்க் கொடுத்தாங்க. இப்போ கூட ரம்யா எந்திரிச்சு மொட்டை கடிதாசினா என்ன அப்படின்னு மாதிரி கேட்க சேதனை அது கொடுத்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ஆக மொத்தம் இப்போ அந்த கேம் ஒழுங்கா ஆடுங்க ரம்யா அப்படின்னு மாதிரி சேதனை அட்வைஸை கொடுத்து இந்த எபிசோட முடிச்சு விட்டாங்க. மாறி எல்லாரும் மொட்டை கடிதாசி எழுதி பெட்டிக்குள்ள போட்டாங்க. நாளைக்கு அந்த மொட்டை கடிதாசியில் என்னதான் இருக்குன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே போறது யாருன்றத பார்த்தீங்கன்னா கனி திரு அவர்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. என்னங்க சொல்றீங்க, கனி திருவா வெளியே அனுப்பிச்சு விட்டாங்களா? ஆமாங்க, கனி திரு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. என்னங்க இந்த வாரமா தான் அவங்க போவாங்க எதிர்பார்த்தோம், இன்னுங்க அவங்க போல அப்படின்னு மாதிரி தெரியல. இந்த ஷோவோட ஷோகேஸா அவங்கள வச்சிருக்காங்க போல. கடைசி வரைக்கும் விட்டா டைட்டில் வின்னரே அவங்க தான் சொல்ற அளவுக்கு வந்து உங்க வீட்டில் வச்சிருப்பாங்க அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. நான் யார் சொல்றேன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவங்க பேர் சொல்ல விரும்பல. நமக்கே தெரியும் இந்த வீட்டில் வந்து 56ஆம் நாள் கடந்து போனாலும் இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே பண்ணல. பட் அவங்கள வந்து பிக் பாஸ் டீம் உட்கார்ந்து பத்திரப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன காரணத்துக்கு பத்திரப்படுத்துறாங்கன்னு தெரியல. கனித்தூர்களை அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு போட்டாங்க. ஓகே, கனித்தூர் வெளியே வந்து என்னென்ன விஷயம் சொல்றாங்கன்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த ட்விஸ்ட் வந்து யாருக்கு சந்தோஷமா இருக்குமோ தெரியல. எஃப்ஜே வியானாக்கு வந்து ஒரு பெரிய சாக்கா இருக்கும். ஏன்னா ஆதிரி வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்களா நாளைக்கான எபிசோட்ல. வேற மாதிரி இருக்க போது அந்த ரீஎன்ட்ரி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா எஃப்ஜே வியானா ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல ஆதிரி உள்ள வந்து என்னெல்லாம் பண்ண போறாங்கன்றத நாளைக்கான எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க, தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.